சற்று நேரம் தியானிக்கும்படியாக உன்னத பாட்டு மதர்ஸ் டே குறித்து பாஸ்டர் ஏப்ரஹாம் பிரசங்கம் பண்ணேன். இனி ഞാൻ மதுரங்களை தொட மாட்டோம். இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கும்போது நம்ம இந்த வேளையில் இது வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். உன்னத பாட்டு சாங்ஸ் ஆஃப் சாங். போதும். ஒரு தடவை சகோதரி மாதிரி யாரோ ஒருத்தர் வாசிங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் சாங் ஆஃப் சாங்ஸ். தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிறார் இவன் யார்? இது ஒரு கேள்விதான் கேட்கிறது. நமக்கு அனைவருக்கும் தெரியும். அதாவது ഇതിൻ്റെ சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது பேக்ரவுண்டு, அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு நாம் பார்க்கும்போது இது உன்னத பாட்டு, அதாவது சாங் ஆஃப் சாங்ஸு. இது எழுதினவர் சோலமன் என்று நாம் பார்க்கிறோம். இதனுடையான நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது விவாகத்தினுடையான பரிசுத்தத்தையும் அதன் ஆழமான விளக்கத்தையும் உறுதிப்படுத்துகிறான ஒரு மணவாளனும் அவனுடைய மணவாட்டியும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருக்கவும் அன்பின் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தவும் தக்கதாக இந்த புஸ்தகத்தை அவர் எழுதினார். ஆனால் இது எழுதின வருஷம் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னே, அதாவது BC 965 இது எழுதினார். அது அந்த காலம் பார்க்கும்போது இது சாலமோன், அதாவது பாவத்தில் விழுவதற்கு முன்னதாக, அதாவது தேவனுடைய வழிகளை விட்டு விலகுவதற்கு முன்பதாக அவனுடைய ஆட்சியின் ஆரம்பத்தில் இதை எழுதினார்கள் என்று அதாவது நாம் பார்க்கிறோம். இதில் முக்கியமான வாக்கியம் 7ஆம் அதிகாரത്തിൻ്റെ 11ஆம் வசனம், 8ஆம் அதிகாரത്തിൻ്റെ 7ஆம் வசனம். நான் എൻ്റെ பிரியனுக்கு, எனக்கு பிரியமானவனுக்கு உடையவர். இந்த 11 கொஞ்சம் படிங்க. வாரும் என் நேசரே, வயல்வெளியிலே போய் கிராமங்களில் தங்குவோம், அதிகாலையில் திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். போதும். பாருங்கள், இந்த வேத வாக்கியத்தில் வாசிக்கும் போது 4 நபர்களை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒன்று, இதை எழுதினான சாலமோன். இரண்டாவதாக ஒரு மேய்ப்பராயிருக்கிறான் ஒரு வாலிபன். மூன்றாவதாய் பார்க்கும்பொழுது அவனை நேசிக்கிறதான ஒரு கன்னிகை சூனங்கார்த்தி. அடுத்ததாய் பார்க்கும் பொழுது அதாவது நல்லா கவனிக்கணும், அடுத்ததாய் பார்க்கும் பொழுது எருசலேம் குமாரத்திகள். இப்படி 4 விதமான ஆட்களை நம்மளுக்கு இங்கே பார்க்க முடியும். ஆனால் இங்கே பார்க்கிறதான இந்த இதில் நாயகனாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதாவது இடைய பாலன் இருக்கிறார். சூனகார்த்திய கன்னிகையாக மணவாட்டியாக இது இது எடுத்து காட்டுகிறது. இது எருசலேம் கன்னிகைமார்களை அதாவது இந்த இடத்துல பாடுகிறதான பாட்டின் குழுவினர்களாக பார்க்கிறோம். சாலமோனே ராஜாவாக இங்கே பார்க்கிறார். ஆனால் இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கும்போது, அதாவது ஆரம்ப நாளில் பார்க்கும்போது உன்னத பாட்டின் புஸ்தகத்தை, இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார் உன்னத பாட்டின் புஸ்தகத்தை இது யூதர்கள் மத்தியில் இருக்கிறார ஆசாரியர்கள் 30 வயசுக்கு கீழே இருக்கிறார வாலிபர்களையோ வாலிப பெண்களையோ ஆண்களையோ படிக்குவதற்காக விடாமல் இருந்தது. காரணம், அவர்கள் அந்த அந்த அர்த்தத்தை, அந்த அன்பின் அர்த்தத்தை யதார்த்தமாக உண்மையாக உணராமல் இந்த புஸ்தகத்தை படிக்கக்கூடாது என்று சொல்லி வாலிபர்களை அந்த காலத்தில் தடை பண்ணியிருந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் சத்தியவேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 22வது புஸ்தகமாக இதை நாம் பார்க்கிறோம். 8 அதிகாரங்களை இதில் நமக்கு பார்க்க முடியும். இங்கே சொல்லுகிறது என்ன என்று கேட்கும்போது, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிறார் இவள் யார்? அப்படியானால் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வனாந்தரம் வழியாய் வருகிறதான ஒரு கன்னிகை, இல்லாவிட்ட ஸ்திரீ, அதுதான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை ஒரு வனாந்தரத்திற்கு ஒப்பிட்டு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் என்பது ஒரு வனாந்திரம். ஆனால் இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சபை வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற
இருக்கிறதான ஒரு அனுபவத்திற்குள்ளதான் இன்றைக்கு காணப்படுகிறது. அப்படியானால் இது இந்த புதிய ஏற்பாட்டின் சபையாகிய நீங்களும் நானும், கன்னியகுமாரிகளாகிய நீங்களும் நானும் வனாந்திரமாகிய அதாவது இந்த உலகத்தில் பிரயாணம் பண்ணும்போது நமக்கு ஒரு நேசர் உண்டு. நேசர் யார் என்று கேட்கும்போது நம்ம ரத்தம் சிந்தி மீட்டெடுத்ததான ஒரு நேசர், அவர்தான் இயேசு. வனாந்திரத்தில் நாம் பிரயாணம் பண்ணும்போது இயேசுவாகிய நேசரை சாய்ந்துதான் வேணும் நாம் பிரயாணம் செய்ய வேண்டியது. அல்லேலூயா. நான் அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரத்தின் 37 முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சபையை அதாவது வனாந்திரத்தோடு ஒப்பிட்டு, அதாவது வனாந்திரத்தில் இருக்கிறான ஒரு சபையை குறித்து நமக்கு அந்த இடத்துல பார்க்க முடியும். ஆனால் இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது வனாந்திர பிரயாணத்தில் நேசர் மேல் சாய்ந்து வருகிறதான ஒரு கன்னிகை. நீ உண்மையாகவே வனாந்திரத்தில் நேசராகி இயேசுவின் மேல் சாய்ந்து நீ வருவோமானால், பிரயாணம் பண்ணுவோமானால் ஒருபோது நீ சோர்ந்து போகிறது இல்லை, ஒருபோது நீ பின்வாங்கி போவதற்கும் இடம் கிடையாது என்று பார்க்கிறோம். ஒரு நாளில் 2 வயசான அதாவது தகப்பன்மார்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார். வயசானவர்கள் 2 பேர் பேசிக்கொண்டிருக்க, ஒரு சபையில் இருந்தால் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதாவது ஒருவர் வந்துட்டு அப்போ ரட்சிக்கப்பட்டு வந்தவர், அதாவது புதுசாக ரட்சிக்கப்பட்டு வந்த ஒருவர் வந்துட்டு ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிற அனுபவம் பெற்றான ஒரு தகப்பன். இவர்கள் 2 பேர் பேசிக்கொண்டிருக்கும் போது சபையில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. புதுசாக வந்த அந்த தகப்பன் சொல்கிற அந்த அப்பா சொல்கிறாரு, அதாவது இந்த பெந்தெக்கோஸ்துக்குள்ளே வந்த பிறகுதான் என்னென்ன இதுக்குள்ளே இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிட்டேன். அவர் நினச்சது பெந்தெக்கோஸ்து சொல்லும்போது ஒயிட் எல்லாம் உடுத்து நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வர்றாரு, எல்லாரும் பரிசுத்தமாக நீதியாக பொச்சிரிப்போ பொறாமையோ கஷ்டங்களோ சண்டையோ சாடி ஒன்றும் இல்லாமல் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும், புறாக்களை போல் இருப்பார் தான் அவர் நினைச்சார். வந்த புறப்பாடு தான் இதுக்குள்ளே இருக்கிறான பிரச்சனைகளை குறித்து அவர் அறிய ஆரம்பித்தார். அவர் சொல்கிறார், இவரே பார்த்துட்டு பாருங்கோ, இதில் வந்த பிறகு தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்போ வயசான ஊழியக்காரன் என்ன மனுஷன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இல்லை தம்பி, இது முன்னமே நான் தெரிஞ்சுதான் இதுக்குள்ளே வந்தேன், இதுக்குள்ளே இதெல்லாம் இருக்கிறது என்று தெரிஞ்சுதான் வந்தேன், ஆறுபடியில் தான் இன்னும் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அதாவது நாம் வனாந்திர பிரயாணம் ஆரம்பிக்குவதற்கு முன்னதாக வனாந்திரத்தில் என்னென்ன உண்டு என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து அறிந்த பின்பு நாம் பிரயாணம் பண்ணுவோமானால் நான் சோர்ந்து போக மாட்டோம். அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடியதான பலனை நாம் சுதந்திரிக்கும். சொன்ன புரிஞ்சிச்சா? அதாவது முன்னமேல இந்த பேர் தானே பேர்னு சொல்லி ஒரு மனுஷன் வருவார், பேர் கில்ஸ்ன்னு சொல்லி ஒரு மனுஷன் வருவான். இந்த புழுவையும் பாம்பனையும் எல்லாம் சாப்பிட்ற ஒருத்தன் இந்த காட்டிலெல்லாம் ஓடி ஓடி சுற்றி நடக்குவார். அவர் விசுவாசி, அவர் நல்ல ஒரு பரிபூர்ண ஒரு விசுவாசி. இங்கிலாண்டில் இருக்கிறார். நான் இந்த வாட்டி போகும்போது எனக்கு அவரை வந்து சந்திக்கிறோம் நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம். நான் அது ஜெபிக்கிறோம், அந்த மனுஷன் வந்து பார்க்கணும்னு சொல்லி. காரணம் அவர் மோடிக்காகவும் ஜெபிச்சு அனுப்பினா, கிளின்டன் இல்லை ஒபாமைக்கும் ஜெபம் பண்ணி அனுப்பினார். அதாவது அதனால் எனக்கு அவரை வந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை. நாங்கள் போய் விசாரிக்கிறேன், நீங்களும் ஜெபிங்க அவரை வந்து சந்திக்கக்கூடிய வழியை ஆயத்தப்படுத்தன்னு சொல்லி. காரணம் என்னன்னு கேட்டால், அவர் நல்ல ஒரு பரிபூர்ணமான ஒரு தெய்வ ஞானம் பெற்றார், ஒரு தெய்வ மனுஷன், ஒரு ப்ரேயர்ஃபுல் மேன். அதனால தான் எல்லா ஸ்தானங்களிலும் கர்த்தர் அவருக்கு வெற்றி கொடுக்குறார், எல்லா ஸ்தானங்களிலும் வெற்றி கொடுக்குறார். எத்தனையோ ஆபத்தான இடங்களில் போகும்போதும் அந்த ஸ்தானங்களிலும் கர்த்தர் அவரை விடுவிச்சிருக்கிறார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஏன் அவர் இந்த ஜெயத்தை போகிற இடங்களில் எல்லாம் பெறுகிறார், இல்லாவிட்டா எல்லாவற்றிலும் அவர் மீறி வருகிறார், ஜெயிச்சு வருகிறார் என்று பார்க்கும்போது அந்த இடத்தை குறித்து அவர் ஏற்கனவே நன்றாக ஆராய்ந்து தான் போகிறார். ஆமென். நான் நினச்சேன், எப்படியெல்லாம் இந்த மனுஷன் இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சதோ அந்த பிள்ளைகள் தான் சொன்னார். இல்லை, அவர் அதை குறித்து ஏற்கனவே என்னென்ன பழம் சாப்பிடக்கூடாது, என்னென்ன காய் சாப்பிடக்கூடாது, இந்த எருக்குங்காய் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த வனாந்திரத்தில் போட்டு அவர் சொன்னால் இது தொடக்கூடாது, இது சாப்பிட்டாங்க இப்படி நடக்கும், இந்த எருக்கும் பால் உடம்பில் விழக்கூடாது, கண்ணில் படக்கூடாதுன்னெல்லாம் அவர் அதில் பேசிக்கொண்டிருக்கிறான். நமக்காக தெரியும், இவருக்கு எப்படி இந்த வெள்ளைக்காரனுக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது இங்கிலாண்டில் எருக்க நான் இன்னும் பார்த்ததில்லை, எருக்கு அந்த காயை அந்த செடியை பார்த்ததில்லை. அப்போ வேறு இடத்துல போகும்போது எருக்குங்காய் இருக்கிறான்னு இடத்துலையே அவர் போயிட்டு சொல்கிறார், இதை நம்மளை என்ன செய்யக்கூடாது,
தொடக்கூடாது, இந்த மாதிரி உள்ளான ஆபத்துகள் எல்லாம் இதில் விபத்துகள் வருவன்னு അതിൻ്റെதான அந்த காரியங்களை அவர் சொல்லுகிறார். அப்போ அப்படியானா அந்த இடத்தை குறித்து அந்த செடியை குறித்து அவர் நன்றாக படிச்சிருக்கிறார். ஆமென். அதே மாதிரி இந்த இடத்துல வேத வாக்கியத்தில் வாசிக்கும் பொழுதும் தம்பியை பார்த்து சொல்லுகிறார் இன்னொருவர், இதெல்லாவற்றையும் நான் அறிந்துதான் இதற்குள்ள வந்தேன், ஆனபடி நான் நின்று கொண்டிருக்கிறேன். அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, வனாந்தரத்தில் என்னென்ன உண்டு என்பதை குறித்து நாம் முன்னுமே ஆராய்ந்து அறியணும். நம்முடைய பிரயாணத்தில் நாம் என்னென்னத்தை சந்திக்க போகிறோம் என்பதை குறித்து ஆராய்ந்து அறியாமல் நாம் பிரயாணம் பண்ணுவோமானால் நாம் விழுந்து போய்விடும். ஆனால் எல்லாவற்றையும் நாம் நன்றாக ஆராய்ந்து அறிந்து அந்த நேசர் மேல் சாய்ந்து நீ பிரயாணம் பண்ணுவோமானால் நிச்சயமாகவே நீ வெற்றி அடைவாய். அல்லேலூயா. அப்படியான இந்த பகல் வேளையில் நான் சொல்லும்படியாக ஆசைப்படுகிறேன். அதாவது இன்றைக்கு இந்த வனாந்தரத்தில் என்னென்ன உண்டு என்பதை குறித்து நாம் வந்து தியானித்து பார்ப்போம். நாம் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா. இது கவனிக்கிற எல்லாரும் இங்கே பாருங்கள். முதலாவது ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 21:10. ஐயா 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழும்பி அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்து ஆகாரின் தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவள் புறப்பட்டு போய் பெர்சேபா வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். பின்னே துருத்தியில் இருந்த தண்ணீர் சிலவழிந்த பின்பு விட்டு சென்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் அதிகாலையிலே எழும்பி அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டாள். அல்லேலூயா. அவள் எங்கேயா போனது? பெர்சேபா வனாந்தரத்திற்கு போனார். பெர்சேபா வனாந்தரத்தில் போன உடனே வனாந்தரத்தில் நடந்த அவளுடைய சம்பவம் என்ன என்று பார்க்கலாம். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு விட்டு பிள்ளை சாகிறதை தான் கண்களால் பார்க்க கூடாது என்று சொல்லி அவள் என்ன செய்தார்? தூரமாக போய் கதறி அழ ஆரம்பித்தான். வனாந்தரத்தில் இப்பொழுது என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. அவளை பிள்ளை சாக போகிறாள். மாத்திரமல்ல அவளும் தாகத்தினாலும் பசியினாலும் அவளும் வாடி தவித்து கொண்டு என்ற பிள்ளையிடாத துக்கத்தை அவன் சாக போகிறார் அந்த மரணத்தை என்னால் பார்க்க கூடாது என்று சொல்லி, அதாவது பெற்ற தாய் தூரமாய் போய் நின்று அவள் கண்ணீரோட கதறி அழுகிறாள். அல்லேலூயா. அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஜீவத்தில் வனாந்தரத்தின் அனுபவமாயிருக்கலாம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வருகிறாரு தலைமுறைக்காக, உங்களை சொந்த பிள்ளைகளுக்காக அழுகிறாரு. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்களுக்காக ஒரு நீர் ஊற்றை உண்டு பண்ணும்படியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. தண்ணீர் இல்லை அங்கே. பிள்ளை மரிக்கிறது ஏன் பார்க்க வேண்டாம்? அவளுக்கு எல்லாம் உண்டு. அவள் சர்வசாதாரணமான ஆள் அல்ல. அவள் ஆபிரகாமின் மனைவியாக இருந்தவள். அதாவது ஆபிரகாமின் வீட்டில் பிறந்தவள். ஆபிரகாமின் வீட்டில் பிறந்தார் அவளுடைய பிள்ளை. இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு பூமி தாங்க முடியாத அளவுக்கு சொத்து சுகங்களும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் இருந்தான் அந்த மனுஷன். அந்த இடத்திலிருந்து இவள் தள்ளப்பட்டார். வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார். நமக்கு எல்லாம் இருக்கலாம், ஆகாரம் இருக்கலாம், வஸ்திரம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் தலைமுறைகளுக்காக அழுகிறதான சில தாய்மார்கள் மத்தியில் உண்டு. அல்லேலூயா. இந்த பகல் வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கண்ணீர் ஒருபோதும் வீண் போகிறது இல்லை. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவனாகிய கர்த்தர் இந்த பகல் வேளையில் ஆவியானவரே சொல்லுகிற வார்த்தை, உன்னை கண்ணீரை அவர் காண்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவள் என்ன செய்தார்னு தெரியுமா? அதாவது சத்தமிட்டு அழுத போது ஒரு நீரூற்றை காட்டினார். ஒரு நீரூற்றை காட்டினாள். அவள் போய் அந்த பிள்ளைக்கு என்ன செய்தார் தெரியுமா? தண்ணீரை கொடுத்து அவளும் அந்த பிள்ளையும் ஆசீர்வாதமாகவே மாறினார். மாத்திரமல்ல, அவளுடைய பிள்ளையை குறித்து ஆவியானவர் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தை குறிக்கிறார். என்ன தெரியுமா? இவனை நான் ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். அல்லேலூயா.
அருமையான பிள்ளைகள் தாய்மார்களே, நீங்கள் எவ்வளவு தூரத்தில் உங்களை பிள்ளைகளுக்காய் கண்ணீர் விடுகிறீர்களோ அவ்வளவு தூரத்தில் தான் இந்த பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதம் இறங்கும். அவ்வளவு தூரத்தில் தான் கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் உங்களை பிள்ளைகள் யாரும் நிலைமையை மாற்றுவார். நீர் கண்ணீர் விடாமல் ஏனோ தானோ என்று சொல்லி நீ வாழ்வாமானால் பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் கவனிக்கவே மாட்டோம். நான் சொல்கிறேன், அதாவது ஆரம்ப நாள்களில் தாய் இருக்கும்போது அது சூசமி அதிகமாக இந்த பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிறது உண்டு. எப்பொழுது அன்னைக்கு கேட்பார், பிள்ளைகளை குறித்து சொல்லுவார். ரெண்டாவதாய் பார்க்கும் பொழுது நாங்கள் 2 பேரோட கரம் பிடிச்சு அதிகமாக கண்ணீரோடு ஜெபிக்கும். ஆனால் இன்றைக்கு அவள் இல்லை. ஆனால் அந்த ஸ்தானத்தில் இன்றைக்கு அதுக்கு டபுளாக என் பிள்ளைகளுக்காக நான் இரவும் பகலுமாக கண்ணீர் விடுகிறோம். நான் 2:45 மேலே எனக்கு தூங்க முடியாது, தூக்கத்தை விட்டுடுவேன். நான் என்னை எழுப்புவார். நான் அலாரம் வைக்கிறது 3 மணிக்கு தான், சில 3:30 மணிக்கு தான். ஆனால் நான் 2:45 தேவனாகிய கர்த்தரை எழுப்புவார். சில வேளை ரொம்ப டயர்டாയിരിക്കും. എൻ്റെതാണ് இந்த ரூமில் இருக்கிறான், இந்த சேரில் உட்காரும்போது இந்த டயர்ட்னஸ் போயிடும். நான் முகத்தை கழுகிட்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருந்தால் 6 மணி எப்பொழுது ஆகுறதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்லட்டும் தெய்வத்தின் மக்களை, எவ்வளோ தூரத்தில் நீங்களுடைய சந்ததிகளுக்காக தலைமுறைக்காக கண்ணீர் விடுகிறவர்களோ அவ்வளோ தூரத்தில் தான் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அழுகிறதார் ஒரு ஆகாரின் கண்ணீரையும் சத்தத்தையும் கர்த்தர் கண்டார் என்று பார்க்கிறோம். பிள்ளைகளோட கண்ணீரையும் சத்தத்தையும் கர்த்தர் கண்டார். நீங்கள் கண்ணீரோடு உங்களை பிள்ளைகளுக்காக ஜெபிப்பீர்களானால் அந்த பிள்ளைகள் வழி மீறி போவதற்கு கர்த்தர் அவரை விட மாட்டார். உன் கண்ணீரை பார்த்து கர்த்தர் அவரை திருப்பி கொண்டு வருவார். கறிக்குழம்பு ஆக்கி சாப்பாடும் சூடு பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கறதல்ல முக்கியம். அதே மாதிரி அவர்களுக்காக கண்ணீராகிய தண்ணீர்னால் அந்த செடியை நினைச்சால் மாத்திரம்தான் தேவனாகிய கர்த்தர் ஏதாவது செய்வார். இந்த வேத வாக்கியத்தில் வாசிக்கும் பொழுது அழுகிறதான ஆகாரதான கண்ணீர் கண்ணு கர்த்தர் திறந்தார். தேவன் அவளுடைய கண்ணீர் திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறையை கண்டார். ஆமென். இந்த பெர்சேபா வனாந்தரம், பெர்சேபா என்று சொன்னால் അതിൻ്റെ அர்த்தம் என்ன தெரியுமா? உடன்படிக்கையின் நீரூற்றுதான் அர்த்தம். அல்லேலூயா. அவள் அந்த பிள்ளைக்கு தண்ணீரை கொடுத்தது மட்டுமல்ல, தேவனாகிய கர்த்தர் அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தை, ஒரு உடன்படிக்கையும் பண்ணினார். உன்னே உடைய சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன். നമ്മുടെ കർത്തർ ആരെ സന്ധിച്ചാലും അവരുടെ സഭയോടാനാലും ശരി, വിശ്വാസികളോടാനാലും ஊழியக்காரரோடானாலும் அவரை பின்பற்றுகிற யாரிடத்திலும் നമ്മുടെ தேவனாகிய கர்த்தர் பேசும்போது ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம். അതിനകത്താണ് നമ്മുടെ കർത്തർ ഉടன்பടിக்கையின் தேவன்னு சொல்றாரு. சும்மா அவிழ்த்து விட்ட மாடு மாதிரி நடக்கிறவர் எல்லாரும். அவர் அவருடைய பிள்ளைகளோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமிடத்தில் உடன்படிக்கை பண்ணினார். ஈசாக்கிடத்தில் உடன்படிக்கை பண்ணினார். யாக்கோபிடத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன யாக்கோபிடத்தில் சொன்னார் தெரியுமா? நீ படுத்து கொண்டிருக்கிறார் இந்த இடத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன். சரி, ஆபிரகாம் வந்து பார்க்கலாம். ஆபிரகாம் மெம்பரையுடைய அந்த தோப்பில் இருந்து, அந்த இடத்தில் இருந்து அவன் வெளியே வருகிறார். கர்த்தர் அழைத்து அவன் கடைசியாக கானானுக்கு வருகிறான். கானானில் வந்தும் ஒழுங்கா ஒரு இடத்துல தங்கினாரா? அங்கே இங்கே எல்லாம் ஆடு மாடுகள் எல்லாம் ஓட்டிக்கொண்டு நடந்தார். ஒரு 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 2-3 ஆடை வச்சு மேய்க்கிறதே பெரிய கஷ்டம். ஆடை வளர்த்துனவங்களுக்கு தெரியும். நான் வளர்த்திருக்கிறேன், ஆடை வளர்த்திருக்கிறேன், மாடை வளர்த்திருக்கிறேன். ஒரு 5-6 ஆடும், எங்களுக்கு ஒரு 6-7 ஆடு இருந்துச்சு. ஒரு தாயாடு அது 3 குட்டி போடும். അതിൻ്റെ കുട്ടികൾ അത് 2 കുട്ടികളെ പോടും. அப்படி பார்த்து ஒரு 7-8 ஆடு இருக்கும். அதில் ஒரு மாடு அந்த ഇതിനെ கூட அவர் மேய்க்குவர் கொண்டு, அது எங்கே எம்சி ரோடில், மெயின் ரோடில் தான், ரோட்டோரத்தில் தான் അതിനെ மேய்க்கணும். வண்டி வரும், கார் வரும், லாரி வரும். சில ஹார்ன் அடிக்கும்போது இந்த குட்டிகளெல்லாம் எந்தெந்த பக்கம் ஓடும் தெரியும். அதனெல்லாம் பிடிச்சிட்டு வருகிறது பெரிய கஷ்டமான காரியம். என்ன என் கையில் தான் கொடுக்கும், ஜோனி நீ ஆடை கொண்டு போய் மேய்ச்சிட்டு வாடான்னு. அப்படியே கஷ்டப்பட்டு இந்த ஆடை மாடை மேய்ச்சிக்கும். ரெண்டிൻ്റെ சுபாவம் வித்தியாசமான சுபாவம். அந்த தாயாடுன்னு சொன்னாக்கா அந்த 3 குட்டி போடுகிற ஆடு தான் மெயின் ஆடு. எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய அண்ணன் வாங்கிட்டு வந்த ஆடு, ஒரு சின்ன குட்டியாக வாங்கிட்டு வந்தது. அது பெற்று பெரிய, அது கடைசியாக இது எல்லாரோடும் பெரிய ஆள் மாதிரி தான் அந்த வீட்டில் அந்த நடக்க. அதில் நான் தான் மேய்க்கிறது. ஏதாவது தின்னுட்டு இருக்கிற வேலையில் அதில் வந்து கயரில் வந்து இழுத்து பார்த்தா கோவப்பட்டு பாயூருக்கு வருவோம் நம்ம மேலே. അതിൻ്റെ സ്വാതന്ത്ര്യத்துக்கு விட்டுறணும். அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய பெருமை பிடிச்ச ஒரு ஆடுது. இது எல்லாம் கூட மேய்ச்சிட்டு வருவேன் நான்.
ரொம்ப கஷ்டம். நான் நினைக்கிறேன், இத்தனையும் பூமியிலே தாங்க முடியாத அளவுக்கு ஆடு மாடுகள் இருந்தான ஆபிரகாம் எப்படியடா அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தார். எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகிற வீடு அங்கே கொண்டு போய் கூடாரம் அடிக்க முடியாது. கருத்து சொல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறது போவாங்க, அந்த பக்கம் போ. அதுவெல்லாம் கூட கிளப்பி அந்த பக்கத்துலேருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். பெரிய கஷ்டம். ஒன்றும் வேண்டாம், இந்த வீடு இது அது மாத்துறாரு, வீடு மாத்துறாரு புதிய புதிய வீட்டுக்கு. பெரிய கஷ்டம் ஆயிடுச்சு. நாங்கள் இன்னும் மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் எங்கள் விசுவாசத்தில் போன வாட்டி ஒரு கண்டிஷன் பண்ணார், இனி எந்த வீடு மாற்றினாலும் சொந்த வீடு இல்லைனாக்கா நாங்கள் இது மாற்றுவதற்கும் வர மாட்டோம், எடுக்கிறதுக்கும் பண்ண மாட்டோம். அவங்க எழுதி சைன் போட்டுட்டார். அதுக்கு லீடராக இருந்தார் வின்சென்ட் தான். அவர் தான் சொன்னார், ஐயா இதில் ஃபஸ்ட்டாக லாஸ்ட்டாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் முறை நாங்கள் யாரும் கிடைக்காதுன்னு சொன்னான். இப்போ அவருக்கு இப்போ குனிஞ்சு உட்காந்துருக்கிறார். நாங்களும் அப்படி தான் ஜெபிக்கிறோம், ஆண்டவரை இனி ஒரு இடத்துல சுமந்துட்டு போவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆமேன். அவருக்கு அந்த தரிசனத்தை கொடுத்து அதுக்கு பின்னால் எங்களுக்கும் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார், இனி நீ அப்படி சுமக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆமேன். நான் சொல்லட்டேன் தெய்வத்தின் மக்களே, ஆபிரகாம் எப்படி இந்த ஆடு மாடுகளை எல்லாம் சுமந்து தெரிஞ்சாருன்னு எனக்கு தெரியல. அப்போது முறுமுறுப்பு இல்லாமல் சந்தோஷத்தோட போனார். இவன் அலைந்து திரிகிறதை பார்த்த பொழுது கர்த்தர் உட்கார்ந்து யோசிச்சார், நான் தானே இவனை அழைத்தது, இவன் இப்படி இந்த வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிகிறதோட இவனுக்கு சொந்தமாக ஒரு இடத்தை கொடுக்கணும். ஆமேன். என்ன என்ன ஆபிரகாம் கேட்கல, எனக்கு சொந்தமாக இடம் கூட ஆண்டவரே சொல்லி ஆபிரகாம் கேட்கல. ஆபிரகாமின் கவலையை அறிஞ்சு அவனுடைய கஷ்டத்தை அறிஞ்சுதான தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே நான் உனக்கு உண்ட சந்ததிக்கும் இதே தேசத்தை தருவேன். இறுதி அலைத்து தெரிய வேண்டிய யாரும் தேவையில்லை. ஆகாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு உண்ட சந்ததிக்கு இந்த இடத்தை நான் தருவேன். அல்லேலூயா. உன்னுடைய சந்ததி ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொன்னான். கர்த்தருடைய உடன்படிக்கை எங்கே? வனாந்தரத்தில், தண்ணீர் இல்லாத இடத்தில் கர்த்தர் அவளை கண்களை திறந்து நீர் ஊற்ற உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அருமையான தாய்மார்களே, நீங்கள் கண்ணீரோட விதைப்பீர்களானால் கம்பீரத்தோட கர்த்தர் உங்களை அறுவடை செய்வார். அல்லேலூயா. அந்த ஆவிக்கேற்ற அர்த்தம் வேற. கர்த்தருக்கு சித்தமான நெக்ஸ்ட் முறை நான் வரும்போது அதை குறித்து செய்து கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆகார் கண்ணை கர்த்தர் திறந்தார், அவள் ஒரு நீர்வீட்டை பார்த்தார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆதியாகம புத்தகத்தில் இன்னொரு அம்மாவோட கண்ணை திறந்தார். படிக்கலாமா? 3ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். பார்த்த இங்கே ஒரு அம்மாவோட கண்ணு திறந்துச்சு. யாருது? ஏவாளுடைய கண்ணு. ஆனால் பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. இது கண்ணு திறந்ததும் அவுட்டு. ஆகார் கண்ணு திறந்தாலும் அது பிரயோஜனம் ஆயிருந்துச்சு. நம்முடைய பெரிய ஆயா இருக்கிறாரு பாருங்க, மூத்த ஆயா, அந்த ஆகார் சரி ஏவாளு, அவளு கண்ணு திறந்ததோடு கூட ஆள் அவுட்டு. அது எப்படி இருந்துச்சு நான் பார்க்கிறேன். நல்லது புசிப்புக்கு பின்ன பார்வைக்கு இன்பம். பார்த்தியா? இது 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 பிரம்மி சாப்பிட வேண்டாம், இது சாப்பிட்டா போதும், நல்ல ஞாபக சக்தி வரும். பின்ன அடுத்தது புருஷனுக்கு கொடுத்தா. 2 பேரும் சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? 2 பேரும் கண்ணு திறந்துச்சு. கண்ணு திறந்தவங்க ரப்பா ஹைடன்ஸுக்கு கழிக்கிறார் இல்லையா? அத்தி மரத்தின் கீழே போய் தாபோஜனம் பண்ணாரா? இலையே பிரிக்கிறார், அதில் பறித்து தைக்கிறான். ஆமாம், பாருங்கள். புரியலையா? கலையாக்கி புரியல. ஒரு மாதிரி ஒற்றை கண்ணில் பார்க்கிற இதில் சில காக்க பார்க்கிறது யோசிக்கிற மாதிரி இருந்தது. அது பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்களேன். அதாவது நல்லா கவனித்து பாருங்க, இங்கே கண்ணு திறந்துச்சு, பிரயோஜனம். ஆனால் இந்த ஆண்ட கண்ணு திறந்தது நீரூற்றை கண்டார். வனாந்தரத்தில் நீரூற்று. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டோம். வனாந்தரத்தில் எல்லாவராலும் கைவிடப்பட்டு மறிக்க போக வேண்டியதான சாவுக்கு எதுவான நிலைமை வந்த போது
அந்த ஸ்தானத்தில் பாதுகாத்ததான ஒரு தெய்வம். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் அவர் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அடுத்ததாக நமக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2வது வனாந்தரத்தை குறித்து படிக்கும்போது யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கொஞ்சம் சீக்கிரம் படிங்களேன். ஆடுகளை மேய்த்து கொண்டு ஓரேவு மட்டும் வந்தார். பின்னே தூதனானவர் இருந்து தரிசனமாய் முட்செடி அக்கினியினால வெந்து போகாமல் இருக்கிறதையும் அப்புறம் போதும். தேங்க்யூ. பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்க. 2வது ஒரு வனாந்தரத்தை பார்க்கிறோம். அது எங்கே தெரியுமா? தேவண்ட பர்வதமாகிய ஓரேபு. ഈ വനാന്തരത്തിൽ ആരിരിக்கிறார்? மோசே இருக்கிறார். மோசே தேவண்ட பர்வதமாகிய ஓரேபு மட்டும் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சு கொண்டு வருகிறான். அவன் அலைந்து திரிகிறான். 2வதாய் பார்க்கும்போது 40 வருஷமாய் எகிப்தில் வாழ்ந்தவன் 40 வருஷமாய் வனாந்தரத்தில் அலைந்து திரியும் போது மோசே சந்திக்கும்படியாக ஒருவர் வருகிறார் அங்க. அல்லேலூயா. அந்த வனாந்தரத்தில் அவனை சந்திக்கும்படியாக வந்ததும் அல்ல, அவன் தேவனாகிய கர்த்தர் தந்த தூதனை அனுப்பி அவரை பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவரை சூழ பாளையம் இறங்கி அவரை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, நீ தரித்தவளாய் வனாந்தரத்தில் அலையும் போது உனக்காக ஒரு தூதரை அனுப்புகிற கர்த்தர். ரக்தத்தால் ஜெயம். நான் இதுக்கு ரொம்ப சந்தோஷம் உள்ள ஒரு வசனம் தான். அதாவது பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையெல்லாம் ஊக்கமாகி ஜெபிச்சார். சபையெல்லாம் ஊக்கமாகி ஜெபிக்கும் போது அங்கே ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்கிறது. என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய இது கவனிங்க, தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பின வேளையில் பேதுரு என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? நல்ல தூக்கம். நாளைக்கு வெட்ட போறாரு. ஆரே? பேதுருவே. இது பேதுருவுக்கு பேதுரு சொன்னா வெட்டுவமான வெட்டட்டும், நான் சீக்கிரமாக இந்த கஷ்டம் நிறைஞ்ச உலகத்தை விட்டு தேவண்ட சமூகத்தில் இன்னைக்கு நம்மளும் அப்படி தான் சொல்கிறோம் இல்லையா? நம்ம சீக்கிரம் மரிச்சா ஆபத்துகள் கஷ்டங்கள் எல்லாம் இந்த ஆண்டவர்கிட்ட சண்டையும் போட்டு ராஜுக்கிட்ட உதயம் வாங்கி இப்படி ஜீவிக்கிறதோட போயிடலாம் வந்து. ஆனால் அவர் மூக்குச்சாளி வரட்டுமே, தீனை எப்படி ஆண்டவர் சமூகத்தில் ஜெயிப்பாருன்னு. ஆண்டவரே என்னை குணமாக்கும். சரி, ஜெயிக்க மாட்டாரு, ஜெயிக்குவாரா? அப்படி தான் ஜெயிக்குவார். ஒரு நாளில் ஒரு கழுவி வயசாகி சாக போயிடும் கட்டில் கிடந்துட்டு இருக்கிறான். பாஸ்ட் போகிறாரு ஜெபிக்குவருக்கு. ஆயா எப்படி பிள்ளைகளை பேர பிள்ளைகளெல்லாம் பார்த்தா ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் தான் ஒரு பேத்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் சந்தோஷத்தோடு போய் உட்காந்துருந்து பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வியாதியாக படுத்துட்டு இருக்கிறாங்க இதில். அப்போ தான் ஐயர் பாஸ்டர் போய் கேட்டார், சரி எப்படி இருக்கிறீங்களோ, நல்லா இருக்கிறீங்களா எல்லாம்? சரி, இனிப்போ பிள்ளைகளை பேர பிள்ளைகளெல்லாம் பார்க்க கடத்துட்டு உதவி செய்தார், நமக்கு ஜெபிக்கலாம், இப்போ யாராவது ஆசை இருக்குதான்னு சொல்லுப்போ கிழவி சொல்கிறான், ஐயோ இப்போ சமயத்தில் தானே ஒரு பேத்தியோட கல்யாணம் ஆயிடுச்சு, அதில் வயிற்றில் ஏதாவது ஒரு பூச்சியாக பார்த்துட்டு சத்தா இந்த சாவி உண்மையாக சாவு இருக்கா கிடக்குறேன் கேள்வி. அப்படி விட்டாக்கா പിന്നെ புழுப்பூச்சி வந்துச்சு, അതിൻ്റെ வயிற்றிலூടെ ഒന്ന് பார்த்துட்டு சத்தா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு. உண்மைதானே? தாய்மார்களுடைய எல்லாம் விருப்பம் அதுதான். நான் പിന്നെ ஜோஷோ பிறந்தபடியே வளர்ந்து வருகிற வேளையில் 8 வயசாகிடுச்சு. நான் அவள்கிட்ட வைஃபுக்கிட்ட சொன்னேன், சுசமிக்கிட்ட சொன்னேன், 20ஆவது வயசில் ஜோஷோக்கு கல்யாணம் பண்ணணும். என்னுடைய ஆசை 20ஆவது வயசில் ஜோஷோக்கு கல்யாணம் பண்ண வைக்கணும்.
அது എൻ്റെ ഒരു തീരുമാനം. ஆனால் நடந்த 20ல் നടക്കല്ല. എത്ര 34 அதான் யூதர்களுடைய வயசு சட்டத்தின் பிரகாரம் அது கரெக்ட் வயசு தான். நீ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேலன் தானே, அவர் துக்கத்தோடு இருக்கிறாரு. இப்போ தான் கர்த்தர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தார். நீ செய்து ஒருபோதும் தப்பல்ல. நீ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இது யூதனாக இருக்கிறதுனால, இஸ்ரவேலனாக இருக்கிறதுனால உன் பிள்ளைக்கு கரெக்டான ஏஜில் கல்யாணம் நடந்துச்சு. எது அது அவருக்கு கரெக்டான. எனக்கு 33வது வயசில் நடந்தது. 29 ஆறு சொன்னார். ஐயோ அதை எழுதுவார். இப்போ இன்னைக்கு என் சட்டத்தை பார்த்தா எனக்கு 68 வயசு தான். சமயத்தில் நான் சொன்னேன் 70 வயசாச்சு. எப்படி சொல்லி 70ன்னு சொல்லி എൻ്റെ ஒரு சகோதரன் இன்னைக்கு ஃபோன் பண்ணார். எடா இப்போ 70 ஆயிடுச்சடான்னு சொன்னால் உனக்கு எப்படி 70ன்னு சொல்கிறேன்னு. இப்போ அதுக்காக இன்னொரு அம்மைக்கு வெறி ஏறும், நீ எல்லா வருஷம் கம்மி பண்ணி போகிறேன்னு. பார்த்தியா, எனக்கு தெரியும். அது பல்லு கடிக்கிறாரு. காரணம் என்னன்னு கேட்டால் இதை மாதிரி தான் இயேசுக்கிட்ட ஒரு ஆள் போனான். அவன் கடைசி வரைந்து அப்படி இருப்பார்னு சொன்ன போது இவன் போய் சொன்னார், ஏன் அவன் அப்படி இருக்கணும்? ஆண்டவர் சொன்னார், அவன் உயிரோடு இருந்தாலும் தான் மறிச்சாலும் உனக்கு என்னடா கவலைன்னு சொன்ன மாதிரி. இப்போ நான் வயசு கம்மி பண்ணேன்னா ஜாஸ்தி பண்ணேன், இந்த அம்மாவுக்கு இவ்வளோ பொறாம சொல்லப்பா உண்ட பொறாம பெரியம்மாவை குறித்து தான் கேட்குறேன் நான் உன்னுக்கிட்ட. எப்படி ஆனாலும் கர்த்தர் ஆயுசை பலனே தரட்டும். ஆமென். எனக்கு வயசு கம்மி சொல்கிறதுல பிரச்சனை இல்லை, ஜாஸ்தி சொல்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. எப்படி ஆனாலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் ஒரு காரியம், வனாந்திரத்தில் இந்த மோசேயானவன் நின்று கொண்டிருக்கிற வேளையில் தரித்தவனாக அலைத்து திரியும் போது தேவதூதன் இறங்கினார் அவனுக்காக. அவரை அழைக்கிறார். மோசே மோசே என்று அழைத்து தேவனாகிய கர்த்தர் உன்னதமான பதவி அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. தெய்வத்தின் பிள்ளைகளே, நான் நினைக்கும் நாம் இந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறவர்கள் என்று அல்ல, நம்மை குறித்து பரலோக ஒரு பெரிய குறிப்பு ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறது. அந்த எண்ணத்தை நிறைவேற்றும்படியாக இந்த நாடுகளில் நம்மை முற்றிலுமாக தெய்வகரங்களில் அர்ப்பணிப்போம். தேவனாகிய கர்த்தர் உன்னை குறித்து திட்டம் போட்டால் அது ஆரெல்லாம் எதிர்த்து நின்றாலும் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் கர்த்தருடைய ஒருபோதும் கைவிட மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். மோசே சொன்னார், நான் திக்குவாயன் பின்னே மந்தனா உள்ளவன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாத, என்னால் பேசுவதற்கு எனக்கு வராத, அப்படியெல்லாம் அந்த மோசே தேவனுடைய சமூகத்தில் அழுதும் கர்த்தர் விட்டாரா? சரி, அது உனக்கு பேச தெரியாத, உன்னை வேற யாரையாவது பார்க்கல, உங்கள் அண்ணனையோ தம்பி யாராவது தேடலாம்னு சொல்லி தேடினார். உண்மையில திட்டம் வச்சா அது செய்து முடிக்கும் வரையிலும் அவர் என்னை விடவே மாட்டார். அப்படியான அர்த்தத்தை நினைக்கணும். நான் இன்றைக்கு இந்த தேவ சமூகத்தில் வந்ததற்கு தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் தற்செயலாய் வந்ததல்ல, ஏனோ தானோ என்று சொல்லி வரல. என்ற தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்னமே அவர் என்னை கண்டார், அறிந்தார், பேர் சொல்லி அழைத்தார். இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் என்னை கொண்டு வந்திருக்கிற ஒரு நோக்கம், ஒரு பெரிய நோக்கம் உண்டு உங்களை குறித்து. நீங்கள் இப்பொழுது வனாந்தரத்தில் தனித்தவர்களாக அலைந்து திரிகிறீர்கள். ஆனால் உன்னதமான ஒரு பதவிக்குள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். வீட்டிலிருந்து நோண்டின போதாதா, இங்கே கூட வந்து நோண்டணுமா? நோண்டி அந்த ஒட்ட வச்ச கிளாஸ் எல்லாம் தேஞ்சிச்சு. அப்போ கூட இங்கே வந்துருந்து நோண்டுறான். ஐயோ, அந்த மொபைலுக்கு ஏதாவது உயிர் இருந்தால் அது அழுதுட்டு இருக்கும் போல தெரியும். அப்படி தானே ஜோய்ஸே? ஆமாம், அந்த அம்மாவே அழுகிறாரு பார்த்து. அப்போ இந்த மொபைல் எவ்வளோ தூரத்தில் அழுவும். இதொன்னும் பார்க்க வேணாம் சொல்லி குமார் தூரத்திலே வேலைக்கு போயிட்டாச்சு இல்லையா? போகுது. ஆனால் ஒரு காரியத்தை சொல்றதெல்லாம் கவனிச்சு பாருங்கள். நீங்கள் சர்வசாதாரணமான ஆட்கள் அல்ல. சர்வசாதாரணமான ஒரு மனுஷனை போல அலைந்து திரிவதற்கு தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறது இல்லை. அவர் ஒரு நோக்கத்தோடு உங்களை அழைத்தார், நோக்கத்தோடு உங்களை தெரிந்து கொண்டார், நோக்கத்தோடு உங்களை பரிசுத்தப்படுத்தினார், நோக்கத்தோடு இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அவர் உங்களை நிற்க வைத்திருக்கிறார். அப்படியானால் நீங்கள் இனி என்ன செய்யணும்? மோசே போல ஆகட்டும், செய்யும் கர்த்தாவே, இதோ அடியேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. அதான் நீங்கள் செய்ய வேண்டியான கடமை. கர்த்தாவே, என் சித்தம் அல்ல
உம்முடைய சித்தத்துக்கு ஏற்ற வண்ணமாக என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. குயவன் கையில் களிமண் போல அவരുടെ கரங்களில் நம்மளை அர்ப்பணிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, ஒரு மோசே வனாந்தரத்திலிருந்து தூக்கி எடுத்து அநேருக்கு ஒரு அதிபதியாய் தேவனுடைய வீட்டிலெல்லாம் உண்மையுள்ளவனாய் உத்தவனாய் விளங்க செய்த வண்ணமாக தேவனாகிய கர்த்தருடனே உயர்த்துவார். அல்லேலூயா. இப்போ வனாந்தரத்தில் என்ன உண்டு? தூதர்களான பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. தூதராகிய கர்த்தருடனே பாதுகாக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அடுத்த வேத வாசத்தில் வாசிக்கும் பொழுது அக்னியின் மத்தியில் நின்று கர்த்தர் பேசுகிறார் என்று பார்க்கும். அக்னியினால் பதிலளிக்கிற தேவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது 3வது அதிகாரத்தை படிக்கலாம். 3வது பாயிண்டை படிக்கலாம். யாத்திரா புத்தகம் 15வது அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிங்க. 15:22. இஸ்ரவேல் சுவந்த சமுத்திரத்தின் வழியாக பிரயாணப்படுத்தி அவர் சூர் வனாந்தரத்திற்குள்ள பிரவேசித்தார்கள். பின்ன 3 நாள் வனாந்தரத்தில் அலைந்து திரியும் போது தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் தாகத்தால் கஷ்டப்பட்டார். தண்ணீர் இல்லை. ஆடு மாடுகளுக்கும் தண்ணீர் இல்லை, ஜனங்களுக்கும் தண்ணீர் இல்லை. அந்த சூர் வனாந்தரத்தில் அலைந்து திரியும் போது அப்படியே அலைந்து திரிந்து வந்தாரு. ஜனங்கள் கொஞ்சம் தண்ணீரை பார்த்தார். ரொம்ப சந்தோஷம். ஆவலோட போறார் குடிக்குவதற்கு. வாயில வச்சு பார்த்தா கசப்பு. வனாந்தரத்தில் கசப்பின் அனுபவம் வரும். அல்லேலூயா. எதுக்கு இந்த விசுவாசத்தில் வந்தாரு? ஏன் ரட்சிக்கப்பட்டேன்? ஏன் ஞானஸ்நானம் எடுத்தேன்? ஏன் போய் இந்த சபைக்கு வந்தாரு? யோசிக்க மாட்டாரா? அந்த பாஸ்டர் லிப்ஸ்டிக்கும் போட விட மாட்டேன், பின்ன மேக்கப் பண்ண விடுறதில்ல, லெகின்ஸ் போடுவதற்கு விடுறதில்ல, ஜீன்ஸ் போட விடுறதில்ல. இது ஒன்றும் போட விட மாட்டோம். ஆனாலும் தெரியாம போய் பிடுங்கிட்டு வர்றோம் இல்லையா? வேதத்தில் சொல்லியிருக்கிறான், முடிய என்ன செய்யக்கூடாத? உங்களாவிட்ட ஆண்டவர் உட்காந்துருந்து பிடுங்கும். இந்த காலத்தில் தான் நமக்கு ஸ்கின் அவுட் வருது. அந்த காலத்தில் ஸ்கின் அவுட் இல்லை. கோழி அறுத்துட்டு என்ன பண்ணோம்? சொல்லுங்க. அதுக்காக சிரிக்கிற முடி எடுக்க. கம்பீரத்தோடு அவர் முடி கேட்டார். கோழியை ஓட்டி துரத்தி பிடிச்சான் கஷ்டப்பட்டு கண்ணீரோட. இப்போ அடுத்த புறப்பாடு கம்பீரத்தோடு பிடுங்குறான். என்னத்தை பிடுங்கினது மட்டுமல்ல, கடைசி இவனை என்ன பண்ணோம்? நெருப்பில் சுடணும். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் பிடுங்க போனால் பயங்கரமாக இருக்கும். அதோட நம்மளே பிடுங்காம கர்த்தாவே கொடுத்தாரு முடி அப்படியே இருக்கட்டும் வந்து சொன்னால், கர்த்தர் வசனத்தில் வாசிப்பது கர்த்தர் உங்களை அதிசயம் எப்படி சிருஷ்டிச்சிருக்கிறாரு? கர்த்தர் நம்ம எப்படி சிருஷ்டிச்சிருக்கிறாரு? அதிசயம். படிங்க 51ஆம் சங்கத்தில், 50ஆம் சங்கம், 51 50. பயங்கர அதிசயமாய் நம்ம சிருஷ்டிச்சிருக்கிற வசனம். படிங்க உங்களை. படிங்க ஐயா. பாருங்கள், பிரமிக்கத்தக்க அதிசயமாக கர்த்தர் என்ன செய்ய நம்மளை உண்டாக்கினார். தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்டாக்குனது அதிசயமாக பிரமிக்கத்தக்க நிலைமையில. നമ്മുടെ தலையில முடி வளருதா? வளருது இல்லையா? சகோதரமார் எத்தனை வாட்டி போய் ஒரு மாசத்துல எத்தனை வாட்டி முடி வெட்டு கட் பண்ணுவீங்க? மாசத்துல ஒரு வாட்டி. அப்போ எத்தனை மாசம் வெட்டி இருக்குது இல்லையோ? அங்கிருந்து ஒரு 5 இன்ச்சு இருக்கும். நம்மளோட கண்ணின் புரிய வரையில், புரியும் தானே இதுக்கு சொல்கிறேன். புரிய வரையில் எத்தனை அஞ்சு இருக்குது? ஒரு 5 இன்ச்சு இருக்குமோ? சரி, 5 இன்ச்சு தான் வச்சுக்கோ. அது என்ன? இது என்ன? இது முடிதான். இது வளருதா? ஆனால் ஏதோ மிஸ்டேக் இருக்குது உங்களுக்கு. அந்த ஐயா பெட்டராக சொல்றாரு. ஐயா, அது கீழே கொட்டினாலும் அது வளரும். அது வளருது சொல்லி முடி மாதிரி வளருமா தான் கேட்டாங்க.
பின்ன வளருதுன்னு சொன்ன இவர் ஏதோ தவறான சலூனில் போய் சேர்ந்திருக்கும் போல தெரியுது. அங்கே இவர் போனது அங்கே வெட்டுக்கிற இடத்துல போக மாட்டோம், பிடுங்குற இடத்துல போய். அதனால தான் அவர் அப்படி சொல்றது. உங்கள் அண்ணன் சொல்கிற கேட்டேன், தங்கச்சி உட்காந்து சிரிக்கிறான். என் அண்ணனை ஆண்டவரை தெளிஞ்ச புத்தி கொண்டு ஜெபிக்கிறதுல சிரிக்கிறான். அண்ணனையும் சிரிக்கிறான் தங்கச்சி கூட. அதுக்கு என்ன பண்றது? உலகத்தை சுற்றி பார்க்கணுமா? போய் பார்த்துட்டு வாங்க. பாருங்கள், இந்த இடத்துல நன்றாக கவனிச்சு பாருங்களேன். கர்த்தர் அதிசயமாய் சிருஷ்டிச்சிருக்கிறார், பிரமிக்கத்தக்க நிலைமையில. ஆமென். தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்டாக்குறது அதிசயம், ஆச்சரியமும் பிரமிக்கத்தக்கதான நிலைமையில ஞானத்தோடு உண்டாக்கினார். வேதத்தில் வாசிக்கும் ஞானத்தோடு தான் வானத்தையும் சிருஷ்டிச்சார்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், வனாந்தரத்தில் ஒரு கசப்பான அனுபவம். தண்ணீர் இல்லாமல் இருந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைச்சது, கொஞ்சம் அருமையான தண்ணீர் ஆயிருந்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லி ஓடி போய் குடிக்கிறார். கசப்பாயிடுச்சு, ஆறாலும் குடிக்க முடியல. ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், கதறி அழுகிறார்கள். உடனடியாக கர்த்தர் மோசையோடு பேசினார். மோசையை பார்த்து கர்த்தர் சொல்லி, அது ஒரு மரம், அதை வெட்டி அந்த கிளை என்ன செய்யணுமா, தண்ணீரில் போடு என்று சொன்னார். மரம் வெட்டும்போது என்ன வரும்? அதிலிருந்து ஒரு கரை, ஒரு ஜூஸ், ஒரு பால் வரும். அது என்ன செய்தார் தெரியுமா? கசப்பான தண்ணீருக்குள்ள விட்ட போது மரத்திலிருந்து வந்தான அந்த ரசமானது என்ன செய்து தெரியுமா? மாறாவே கசப்பே மதுரமாய் மாற்றிட்டு கால்வரை சிலுவையாகிய மரத்தின் மேல் தொங்கினா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் உன்னுடைய ஜீவத்தில் காணப்படுகிற கசப்புகளை அனைத்தையும் மாற்ற அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. தெய்வத்தின் மக்களே, மரத்தை காண்பிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. அவரிலிருந்து புறப்பட்ட ரத்தம் அந்த கசப்பான அனுபவத்தை மதுரமாய் மாற்றி. ஹல்லேலூயா. உன் வனாந்தர வாழ்க்கையில் உனக்கு கசப்பான அனுபவங்கள் வரும்போது ஒரு காரியத்தை நீ நினைக்கணும், உன்னை மதுரமாய் மாற்றுகிறார் ஒரு மரம் உன் பக்கமாய் நின்று கொண்டிருக்கிறார். அது வேற யாருமல்ல, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். வனாந்தர பிரயாணத்தில் உன்னை நேசராகிய இயேசுவின் மேல் சாய்ந்து நீ ஜீவிக்குவானால் கசப்பை மதுரமாய் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை கூட வாசி, நான் இங்கே முடிக்க முடியாத ஆசைப்படுகிறேன். 15ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தை வாசி. நீ உன்னை தேவனாகி, அப்போ என்னென்ன உண்டு வந்து வனாந்தரத்தில் அதான கசப்பான வசன சொன்னேன். தண்ணீர் இல்லாத அனுபவம். தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல உன்னை பராமரிப்பார். இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தூதரை அனுப்பி உன்னை பாதுகாப்பார். மூன்றாவதாய் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் கசப்பார் உன்னை அனுபவத்தை மதுரமாய் மாற்றுவார். நான்காவதாய் தான் பார்க்கும் போது, அதாவது 15ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தை வாசிங்க ஐயா சீக்கிரம். சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளை யாவையும் கை கொண்டால் எகிப்திற்கு வரப்படின எந்த வியாதியையும் நான் உன்மேல் வர வைக்க மாட்டோம். அடுத்த வசனம், நான் உன்னை குணமாக்குற தேவன். பரிகாரி என்று சொன்ன അതിൻ്റെ അർത്ഥം ഞാൻ ഉന്നെ ഗുണമാക്കും ദൈവം. அல்லேலூயா. வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும்னே. ஓ வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும்னே. நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். என் வாழ்வு செய்திடுமே, என் வாழ்வு செய்திடுமே. வனாந்திரையா தீர், எல்லாரும் பாடுங்களே. வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போ. இனிமே அற்ற வாழ்வில் நான்
மன்னாவை வருஷிக்க பண்ணுவார். இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. வனாந்தி அழைத்துதான் சோர்ந்து ஓ வனாந்தி அழைத்து நான் சோர்ந்து அடுத்த இந்த வசனத்தில் வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் உனக்கு பரிகாரியாக உன்னை குணமாக்குற கர்த்தராக இருப்பார். வனாந்திரத்தில் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு பரிகாரியாக நம்மை குணமாக்குற கர்த்தராய் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கடைசி 5ஆவதாக சொல்லி முடிக்கிறேன். 15:27 வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் எலீமுக்கு வந்தார்கள். அங்க 12 நீரூற்றும் 70 பேரீச்ச மரங்களும். அது என்ன என்று காண்பிக்கிறது தெரியுமா? பரிபூர்ணத்தை காண்பிக்கிறது. வனாந்தரத்தில் நீ குறைவற்றவனாய் காணப்படும் போது உன் வாழ்க்கையை பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் மாற்றுகிறார். ஒரு இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். ஆகவே வனாந்தரத்தில் நம்மளை என்ன செய்யணும்? அந்த நேசர் மேல் சாய்ந்து வரணும். அல்லேலூயா. வனாந்தரத்தில் என்னென்ன உண்டு என்பதை நாம் அறிந்தால் வனாந்தரத்தில் நாம் சோர்ந்து போக மாட்டோம், அழிந்து போக மாட்டோம், நான் ஜெயம் பெற்றவராய் மாறும். காரணம் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் திரும்பவுமாக. வனாந்தரத்தில் அந்த நேசர் மேல் சாய்ந்து வருகிறவள் யார்? வனாந்திரம் எதை காண்பிக்கிறது? இந்த உலகத்தை காண்பிக்கிறது. நேசர் யாரை காண்பிக்கிறது? நம்முடைய இயேசுவை காண்பிக்கிறோம். இது சாய்ந்து வருகிறவள் யார் என்று கேட்கும்போது சபையாகிய நீங்களும் ஞானும் தான். இன்றைக்கு நமக்கு சாய்வதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேற யாரும் இந்த உலகத்திலே இல்லை. அவர்கள் சாய்ந்து வாழ்வாமானால் தெய்வத்தின் சபையை தெய்வ மக்களே நிச்சயமாய் நீ தாழ்ச்சி அடைய மாட்டாய், நீ மேன்மை அடையும். நீ உன் வாய் திறந்து பாடும், கர்த்தரன் மேய்ப்பிராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரை நாமத்தின் நிமித்தம் என்னை தேற்றி என்ன செய்வார்? நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. மறுபடியும் நமக்கு கவனிக்கலாம். ஒன்று, வனாந்தரத்தில் என்ன உண்டு? அவரை பராமரிப்பு. இரண்டாவதாக அவர் வனாந்தரத்தில் நம்முடைய தூதனை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறது. நான்காவதாய் பார்க்கும்பொழுது நம்முடைய கசப்பான அனுபவத்தை மதுரமாய் மாற்றுகிற அனுபவம். நான்காவதாய் பார்க்கும்பொழுது நம்மை குணமாக்குறதான அனுபவம். அஞ்சாவதாய் பார்க்கும்போது அது நமக்கு சம்பூர்ணத்தினால் நம்மை திருப்திப்படுத்தும். வேதத்தில் வாசிக்கும்போது அவருடைய வாயை நன்மையால் திருப்தியாக்கி கழுகுக்கு சமமாக உன் வயதை திரும்பவும் வாழ வயது போல மாற்றுகிறது என்று சொல்கிறேன். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நமக்கு எழுப்பி நிற்கலாம். தேவனுடைய சமூகத்தில் அருமையான தெய்வ மக்களை நம்மை தாழ்த்தலாம், ஒப்பு கொடுக்கலாம். இந்த கர்த்தர் இப்போது எப்போது சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய கர்த்தராயிருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை வணங்கி நான் நின்று கொண்டிருக்கிறான் அந்த ஸ்தானத்தில் கர்த்தரை நோக்கி கேட்கலாமோ? கர்த்தாவே, இந்த வனாந்திரத்தில் நான் கைவிடப்பட்டவன் அல்ல, வனாந்திரத்தில் நான் கைவிடப்பட்டவள் அல்ல. வனாந்திரமாக இந்த உலக வாழ்க்கையில் உம்மில் போதும் சாய்ந்து உம்மோடு சாய்ந்து ஜீவிக்கத்தக்கதாக, நடக்கத்தக்கதாக, பிரயாணிக்கத்தக்கதாக எனக்கு கிருபை தாரும். தேவனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய நேசர் மேல் நீ சாய்ந்து வாழ்வோமானால் உன் ஜீவத்தில் பேர்பட்டான கஷ்டங்கள் வந்தாலும், அதாவது தண்ணீரற்ற நிலைமைகள் வந்தாலும், அதாவது கசப்பான நிலைமைகள் வந்தாலும், தரித்த நிலைமைகள் வந்தாலும், எல்லா ஸ்தானங்களிலும் வியாதியாகட்டும் கஷ்டமாகட்டும் உன்னை பாதுகாத்து நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பன் தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். தலைமுறைகளை நினைத்து சந்ததிகளை நினைத்து அவரை வருங்காலங்களுக்காய் கண்ணீர் விடுகிற தாயே, இந்த பகல் வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை கண்ணீரை மீறி போகிறவர் அல்ல, அதை தாண்டி போகிறவர் அல்ல, உன் கண்ணீரை கண்டு நிற்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆகாருக்காக தேவனாகிய கர்த்தர் நீரூற்றை திறந்திருப்பார். உண்ட கண்ணீரின் பிரகாரம் உண்ட பிள்ளைக்காகவும் தலைமுறைக்காகவும் அவர் நீரூற்றை திறப்பார். அது தூரம் அல்ல, அது சமீபமாக இருக்கிறது. அநேகர் இதை கண்டு ஆச்சரியப்பட்டு அல்லேலூயா சொப்பனம் காண்கிறவனை போல அவர்கள் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு மகத்துவம் பயங்கரமான காரியங்களை செய்வார். நாம் இந்த பகல் வேளையில தியானிச்சோம். அதாவது தேவனாகிய கர்த்தர் பராமரிக்கிறவர், இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது நம்ம பாதுகாக்கிறவர், மூன்றாவதாய் பார்க்கும் பொழுது நம்முடைய கசப்பான நிலைமையை மதுரமாய் மாற்றுகிறவர், நான்காவதாய் பார்க்கும் பொழுது நம்முடைய நோய்களை குணமாக்குறவர், அஞ்சாவதாய் பார்க்கும் பொழுது சர்வ சம்பூர்ணத்திற்குள்ளே நம்மை நடத்தி செல்லுகிறவர். இந்த பகல் வேளையில் நமக்கு ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே,
നമ്മുടെ സമൂഹത്തിൽ ഞങ്ങൾ കടന്നു വരുகிறோம். ഞങ്ങളെ ആശീർവദിയും, ഞങ്ങളെ വഴി നടത്തും, ഞങ്ങളെ പാതുകാക്കും. எங்களோடு பேசுகிற நம்முடைய நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் பிரகாரம் கிரியை செய்வீராக, நன்மைகளால் நிரப்பீராக. தொடர்ந்து கர்த்தாவே நீ செய்த சகல உபகாரங்களை ഞങ്ങൾ நினைத்து நன்றியுள்ளவர்களாய் கர்த்தாவே ഞങ്ങൾ കാണപ്പെட ഞങ്ങൾക്ക് ഓരോരുവർക്കും നീർ ഉദവി ചെയ്യുമ്പോഴായി ജപിക്കണം. കർത്താവെ അടിമ ഇന്നത്തെ വേളയിൽ അടുത്തതാണ് വ്യാഴക്കിഴമ അടിയൻ കടന്നു പോകുമ്പോൾ നമ്മുടെ പിള്ളകളെയും സഭയെയും കർത്താവ് കുടുംബത്തെയും വിട്ട് செல்கிறோம். ഓരോരു മേലും കർത്തരുടെ കരവിരിക്കണം. എണ്ണത്തിൽ കുറവുപடக்கூடாதப்பா. வியாதியஸ்தர்களாய் யாரும் இருக்கக்கூடாது, பலவீனராய் இருக்கக்கூடாது, சத்ருவினால் தாக்கப்படுகிறவராய் இருக்கக்கூடாது, அலைந்து திரிகிறவராய் இருக்கக்கூடாது, கசப்பான அனுபவத்தில் இருக்கக்கூடாது. பரிபூர்ணத்தால் நிறைந்தவர்களாக என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவர் மகிழ்ச்சியோடு சம்பூர்ணமாய் இருக்கிறது அடிமை வந்து காணத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் கர்த்தாவே சபையை அர்ப்பணிக்கிறோம், ஊழியத்தை அர்ப்பணிக்கிறோம், மக்களை எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே அங்கேயும் இங்கேயுமாய் உம்முடைய பிரசன்ன கிருபை சமாதானம் எங்களை வழி நடத்தி செல்லட்டும். தொடர்ந்தும் கூட ஆசீர்வதிச்சு வழி நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே.